கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சசி அன்று மிகவும் சந்தோஷமாக காணப்பட்டாள். வேலை பார்க்கும் வள்ளி அவளிடம், என்னம்மா இன்றைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, என்ன விசேஷம், பொண்ணு பார்க்க வர்றாங்களா என்று ஆசையுடன் கேட்டாள் மிகவும் மெதுவாக. சி, அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சசி கூறிவிட்டு அறையினுள் நுழைந்தாள். சசியின் அம்மா சிறு வயதிலேயே இறந்து விட்டார்கள். அப்பா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். சித்தி சித்ராவுக்கு குழந்தை இல்லை. சசியை நன்றாக வளர்த்தாலும் சில நேரங்களில் வார்த்தைகள் முள் போல் வெளிவரும். பள்ளி கல்லூரி எல்லாம் விடுதியிலேயே சேர்த்து விட்டார்கள் அப்பாவும் சித்தியும். கல்லூரி விடுதி தோழிதான் ரம்யா. ரம்யா சசிக்கு ஒரு நல்ல தோழி. கல்லூரிக்கு ரம்யாவின் தாய் பார்க்க வருவாள். எப்போதாவது ரம்யாவின் அண்ணனும் பார்க்க வருவான். சசியும் சில நேரங்களில் ரம்யாவுடன் சென்று அவள் தாய் அண்ணனிடம் பேசுவதுண்டு. ரம்யாவின் அண்ணன் படித்து முடித்துவிட்டு நல்ல வேலையில் இருப்பவன். சசியை இன்ஜினியரிங் படிக்கலாம் என்று ஐடியா கொடுத்ததும் ரம்யாவின் அண்ணன் தான். சசியும் காலேஜில் சேர்ந்து 3 வருடங்கள் உருண்டோடி விட்டன. இது கடைசி வருடம். கடைசி வருடத்திலேயே சசிக்கு நல்ல வேலையும் கிடைத்து விட்டது. பெங்களூரில் வேலை. ரம்யாவின் அண்ணனும் பெங்களூரில் தான் வசித்து வந்தான். ரம்யாவின் அம்மாவுக்கு சசியை தன் மகனுக்கு மனம் முடிக்க வேண்டும் என்று ரொம்ப ஆசையாக இருந்தது. ரம்யாவிடமும் மகனிடமும் இது குறித்து பேசினாள். இருவரும் இது குறித்து ரம்யாவின் அப்பாவிடமும் சித்தியிடமும் பேசும்படி கூறிவிட்டார்கள். ரம்யாவின் தந்தை இது குறித்து சசியின் தந்தையிடம் பேசினார். ஆனால் அவர் சொந்தத்தில் பையன் இருப்பதாகவும் அதை பேசிக் கொண்டிருப்பதாகவும் கூறினார். இதற்கிடையில் சசியும் ரம்யாவின் அண்ணனும் அடிக்கடி பெங்களூர் போகும் பொழுது ஒன்றாக செல்லுவார்கள். செல்லும் பொழுது சசியை நல்ல முறையில் பார்த்து கொள்ளுவான். ரம்யாவுக்கு தன்னை ஒருவர் இவ்வாறு கவனிப்பது மிகவும் பிடித்திருந்தது. மெல்ல மெல்ல மென்மையான காதலாக அது மலர்ந்தது. பெங்களூரில் அடிக்கடி சந்தித்து கொண்டார்கள். இந்த முறை ஊருக்கு வந்திருக்கும் பொழுது சித்தியின் தங்கை வந்திருந்தார். அப்போது இருவரும் கிணற்றடியில் இருந்து பேசியது ரம்யாவின் காதில் விழுந்தது. இங்க பாரு, பேசாம இவளை நம் தம்பிக்கு திருமணம் செய்து வைக்கலாம். சொத்து வெளியில போகாது. தம்பிக்கு திருமணம் முடித்தால் உன்னை என்றைக்கும் அவன் நன்றாக பார்த்து கொள்ளுவான். ஆனால் சரசு, அவன் அந்த பக்கத்து வீட்டு லிங்கத்துறையின் பொண்டாட்டி கூட இருக்கானே, லிங்கத்துறை இறந்த பின்பு அவன் அங்கேயே தான் கிடக்கிறான் என்றாள் சசியின் சித்தி. உடனே சசியின் தங்கை, அதனால் என்ன, அவன் பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், நம்ம சொத்து வெளியில் போகாது என்றாள். சரி, நான் அத்தானிடம் பேசுகின்றேன் என்றாள். சசிக்கு தன் சித்தியும் அவள் தங்கையும் சேர்ந்து திட்டம் தீட்டியது பிடிக்கவில்லை. தன்னை இப்படி குழியில் தள்ள பார்க்கின்றார்களே என்று நினைத்தாள். இதைத்தான் சொந்தத்தில் பையன் இருக்கின்றான் என்று தந்தை கூறியிருப்பாரோ? இந்த திட்டத்தை காதலன் ரமேஷிடம் கூறினாள். எப்போதும் எதையும் சித்தியை எதிர்த்து எதுவும் செய்யாத சசி தீர்க்கமாக முடிவெடுத்தாள். நாம் பேசாமல் இருந்தால் நம்மை எல்லோரும் சேர்ந்து ஏமாற்றி விடுவார்கள் என்று. அப்பா தோட்டத்திற்கு சென்ற பொழுது சித்தியிடம் வெளியில் போய்விட்டு வருவதாக கூறிவிட்டு சசியும் தோட்டத்திற்கு சென்று அப்பாவை பார்த்தாள். அப்பாவிடம் தான் மாடியில் இருந்து கேட்டதை கூறினாள். தந்தையும் அதை ஒப்புக்கொண்டார். சித்தி உன்னை அவள் தம்பிக்கு திருமணம் செய்ய ஆசைப்படுகின்றாள் என்றார். அப்பா, நான் ரமணியின் அண்ணனை விரும்புகின்றேன். இருவரும் பெங்களூரில் வேலை பார்க்கின்றோம். ரமணியின் அம்மா அப்பாவும் தங்கள் மகனுக்கு என்னை பெண் கேட்டு வர திட்டமிட்டு இருக்கின்றார்கள் என்றாள். என்னை மன்னித்து விடுது சசி. உன் சித்தி உன்னை வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்க ஒத்துக்கொள்ளவே மாட்டாள். ஆதலால் அவர்களை பெண் கேட்டு வர சொல்ல வேண்டாம். உன் சித்தி அவர்களை அவமானப்படுத்தி விடுவாள். நீ குமரன் கோவிலில் நீ விரும்பிய வரை திருமணம் செய்து கொள். ஏனென்றால் உன் சித்தியின் தம்பி நல்லவனும் இல்லை, நீ நன்றாக இரு என்று கண்களில் கண்ணீர் வர கூறினார். அப்பாவின் நிலைமையை ரமணி வீட்டாரிடம் கூறினார். பரவாயில்லை சசி, நாம் குமரன் கோவிலிலேயே திருமணம் செய்ய ஏற்பாடு செய்வோம் என்று கூறி
ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை அன்று முடிவு செய்தனர். அப்பாவிடம் எல்லாவற்றையும் கூறினாள். திருமண நாளன்று காலையில் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. கதவை திறந்தாள் சசி. என்னப்பா இப்போ வந்திருக்கீங்க என்றாள். ஒன்றுமில்லை சசி, இரவெல்லாம் எனக்கு தூக்கமே வரவில்லை. அப்பாவுக்கு ரொம்ப வயதாகி விட்டது. நீ எனக்கு ஒரே பெண். உனக்கு யாரும் உடம்பு பிறந்தவர்கள் யாரும் இல்லை. இந்த பெட்டியில் உனக்கு சேர்த்து வைத்த நகையும் பணமும் இருக்கின்றது. சொத்தை உன் பெயருக்கு எழுதிய ஆவணங்களும் இருக்கின்றது. என் காலத்திற்கு பின் உன் சித்தியை பார்க்க வேண்டிய பொறுப்பு உனக்கு உள்ளது. உன் சித்தி தொழுவிலிருந்து வருவதற்குள் இங்கிருந்து நீ சென்று விடு. என்னை மன்னித்து விடு சசி என்று சிறு குழந்தை போல் அழுதார். சசிக்கு தன் தந்தை ஒரு குழந்தை மாதிரி தெரிந்தார். அவசரமாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு குமரன் கோவிலுக்கு சென்றாள். அங்கு ரமணி வீட்டார் மாலை சேலையுடன் காத்திருக்க சசி திருமணத்திற்கு தயாரானாள். தந்தையை நினைத்து வருத்தப்பட்டாலும் தனக்கு துவங்க போகும் புது வாழ்க்கையின் சுவையை நினைத்து அசை போட்டு மகிழ்ச்சி அடைந்தாள்.